இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தஜ்ஜால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலையளவு ரொட்டி இருக்கும். ரொட்டி மலையிலே இருக்கணும்னு என்ன ஆச்சுன்னா, தஜ்ஜால் வந்து ஒரு கவுண்டர் போட்டு உட்காந்துட்டு ரொட்டி சுட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே ஃபேக்டரியா வந்து சொட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இது மலையளவு ரொட்டிங்கிறது இது கிடையாது. நகரங்களுடைய வளர்ச்சி, இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே இடத்துல குவிஞ்சிருப்பான். எதுக்குன்னா அங்கே ரொட்டி கிடைக்குதுன்னு. அங்கே தான் அவனுக்கு உணவு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறான். ஏன் போகிறான்? அங்கே தான் ரொட்டி இருக்குன்ட்டு. இந்த என்ன சொல்றது, ஒரு சம்பாத்தியம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வெள்ளைக்காரன் எப்படி சொல்லுவான்னா பிரெட்னு தான் சொல்லுவான். புரியுதுங்களா? உழைப்பு எல்லாத்தையுமே என்ன சொல்லுவான், மேக்கிங் பிரெட்டு, அதாவது பிரெட்டை உருவாக்குறதுக்காக நான் பிரெட் அண்ட் பட்டருக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், பிரெட்டுக்காக தான் அப்படிமா. அதே மாதிரி மக்களை வந்து எப்படி முட்டாளாக்கணும் அப்படின்னா பிரெட் அண்ட் சர்க்கஸ் கொடுத்து, பிரெட்டு சர்க்கஸ், சர்க்கஸ்னா வேடிக்கை காட்டுறது. அது வேடிக்கைண்டு இதுன்ட்டு இல்லை. இன்னைக்கு சர்க்கஸ் வந்து நிறைய டெவலப் ஆயிருச்சு. ஐபிஎல்னு ஒரு சர்க்கஸ் இருக்கு, பிக் பாஸ்னு ஒரு சர்க்கஸ் இருக்கு, சினிமான்னு ஒரு சர்க்கஸ் இருக்கு. இது டோட்டல் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு. இந்த குழந்தையிலிருந்து அவனை இன்ஜெக்ஷன் இறக்குறாங்க. குழந்தைகள் அடிமை ஆயிருச்சு, பைத்தியமாக்குது, ஃபோன் தரலன்னா அழுவுது, பைத்தியம் முடிச்சு அந்த நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆல்ரெடி இனிமே ஒரு நரகத்துக்கு வேலை தனியாக போயிடுது. ஆல்ரெடி நரகம் தான். டிஜிட்டல் தாக்குதல்னால வெறுப்பு. இன்னும் 5G வந்து என்ன பண்ண போகுதுன்னுலாம் தெரியல. எப்படி இந்த சூழல்ல வந்து நம்ம வளர்த்த போறோன்னு தெரியல. அதுக்குன்ட்டு இது ஓவரா ரிசர்ச் பண்ணி வேற சில சேனல்கள் இருக்கிற மாதிரி என்ன அதில் வந்து பட்டியல் போட்டு குவிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வேலைக்காகாது. ஏற்கனவே பீதியில் இருக்கிற மக்களை இன்னும் பீதியை போட்டு கிளப்பிடக்கூடனா. அப்போ என்ன விஷயம்னா, இந்த தஜ்ஜாலுடைய ரொட்டி மலைகள் அளவு ரொட்டி இருக்கும், மக்கள் அதை நோக்கி வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிழைப்புக்கு வழி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து, அதாவது அதே ரசூல்லாவுடைய அந்த வழிமுறைப்படியும் குலஃபாய் ராஷிதீன்களுடைய வழிமுறைப்படியும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது சமமாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவனுடைய ஒரு நாளுடைய வருமானமும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வருமானமும் சமமாக இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒருத்தனுக்கு 100 வீடு வாங்குறதுக்குலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பணக்கார மெட்ராஸில் என்ன இருக்காங்க, எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆளுக்கு ஒன்று கொடுங்க. மோனோபொலி இருக்காது. புரியுதுங்களா? ஒருத்தனைக்கு உள்ள இருக்காது. தங்கறதுக்கு ஒரு வீடு உனக்கு, ஒரு வீடு இன்னொருத்தனுக்கு, அவ்வளோதான். வீடு யாருக்கு பொறுப்பெடுத்துக்குவோம்? கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக்கும். ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுக்கும், ஃப்ரீயாக இது பண்ணி கொடுக்கும். வடகொரியா நார்த் கொரியா வந்து ரொம்ப திட்டுறாங்க. இப்போ நார்த் கொரியாவில் ஒரு வீலாக் பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு வீலாக் போட்டிருந்தாங்க. ஒரு இந்தி ஆள் ஒருத்தர், இந்தியாக்காரர், அவர் போகிறார் வடகொரியாவுக்கு. அங்கே பார்த்தா வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுக்குது ஃப்ரீயாக. அவனை சர்வாதிகாரி அது இதுங்கிறாங்க. 15 பைசா 16 பைசாவில் அவன் வந்து மெட்ரோ ட்ரெயின், அவ்வளோதான் சார்ஜ். அப்புறம் வெறும் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ இருந்தால் ஒரு மாதத்துக்கான இது வாங்கிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கான ஃபுட்டு வாங்கிட்டு வராங்க. ஆனால் உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் வெளியே வாங்கும்போது இவ்வளோ பெரிய பை எடுத்துகிட்டு வந்தா அப்படி. அங்கே உள்ளே போய் கேமரா எடுத்து விலைவாசி எவ்வளோ இருக்குன்ட்டு வெளியே எடுத்து போடக்கூடாதாம். இங்கே என்ன விலைவாசி இருக்குன்னு வெளியே எடுத்து போடக்கூடாது. கேமரா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நாட் அலோடு. சேனல் பார்த்தீங்கன்னா 5 சேனல் 4 சேனல் தான். கவர்மெண்ட்டு கொடுக்குற சேனல் தான். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து கோவிட் வந்ததே தெரியாது. அவங்களுக்கு வந்து 2ஆம் அலை, 3ஆம் அலை, 4ஆம் அலை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம அந்த ரொட்டி அப்படின்னு ரசூலா எதை மீன் பண்ணுறாங்கன்னா, மலையளவு ரொட்டி அது. அதுக்குன்னு தஜ்ஜாலுடைய ரொட்டி போய் சாப்பிட்டோமே அதனால நம்ம நரகவாசியான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. மனித வாழ்க்கை சிரமமாயிரும். தஜ்ஜால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்திடுவான். இன்னைக்கு வந்து அதெல்லாம் யாருக்கு வந்து அந்த குற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சியாளர்களுக்கு குற்றம். ஏன் இப்படி வந்து அன்இவன் பண்ணி வச்சீங்க? ஒரு பக்கம் செல்வம் குவிய ஏன் விட்டீங்க? ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்புறம் ஏன் இந்த பவுண்டரிஸ் போட்டு முஸ்லீம்களை வந்து கூறு போட்டீங்க? இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீம் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்? மலையளவு ரொட்டி ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்கு. ஆப்பிரிக்காவில் பஞ்சம் இருக்கு. இங்கே சவுதி அரேபியாவில் மலையளவு ரொட்டி குவிஞ்சு கிடக்கு. எல்லாரும் வராங்க. நீ பணக்காரனுக்கு சவுதி அரேபியாவில் என்ட்ரி இருக்கு, சிறப்பு விசா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏழைக்கு இல்லை. ஒரு பணக்காரன் நினச்சா உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் குடியுரிமை வாங்கலாம். காசு தான் குடியுரிமையை தீர்மானிக்குது. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலாண்டில் குடியுரிமை இப்போ மல்லையெல்லாம் போய் எதுக்காக போய் உட்காந்துருக்காங்க? அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டக்குன்னு ஓடுறது அங்கே தான் ஓடுவாங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பேக்கப்பில் பண்ணி வச்சுருப்பாங்க. மஹிந்த ராஜபக்சேவாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், டக்குன்னு ஓடுறது எங்கே ஓடுவாங்க? போயிட்டு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழட்டி விட்டு அங்கே போய் ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு பாருங்க. இதை உருவாக்குனது யாருன்னா தஜ்ஜால் தான். அப்போ இந்த கட்டமைப்பு இது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு அல்லாஹ் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முடிவுக்கு வரும். இதுக்கு அடுத்தது ஒரு அல்லாஹ் வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவான். மனித குலம் மறுபடியும்
இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுக்கும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சோம், அதுக்காக தான் சொன்னோம் அந்த சீக்வன்ஸு. பைத்துல் முகத்தஸின் எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும். எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜ் எது? மல்ஹமா உடைய ஸ்டார்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். மல்ஹமாவிற்கு பிறகு கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றி நடக்கும். இது இமாம் மஹதி வந்து கான்ஸ்டான்டினோப்பிளில் ஜெயிப்பாங்க. அதற்கப்புறம் கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றிக்கு பிறகு தஜ்ஜாலுன் வெளிப்படுதல் இருக்கும். தஜ்ஜால் இப்போ தான் வருவான். அதுக்கு முன்னாடி தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்கள வந்து தட்டி ரசூலா சொல்கிறாங்க, நீ இங்கே நின்றிருப்பது எவ்வளோ உண்மையோ இவை அனைத்தும் நடப்பது அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அபுதாவுதில் 4294, அஹமதில் 12,847 ஹதீஸ். இதுவே பச்சு பார்க்கும்போது இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 5617. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்னு உமர் வந்து இப்னு சையாதுக்கிட்ட கடுப்பு அவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா அவனுக்கு கண்ணு என்னமோ ஆயிருக்கும், என்னடா ஆச்சு உன் கண்ணு அப்படின்னோடனே தெரியல அப்படிமா. ஏண்டாம்மா உன் மண்டையில் தான்டா இருக்குது கண்ணு, கண்ணு தெரியலைங்கிற, எப்போ இருந்துடா இப்படி ஆச்சு உன் கண்ணு அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறியான்னு போட்டு அடின்னு அடிப்பார். இப்போ அடிக்கும்போது ஹப்சாரெல்லாம் வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, ஒருவேளை இவன் தஜ்ஜாலாக இருந்தா நீ பாட்டு அடிக்கிறிய, அடித்து அவன் தஜ்ஜாலாக மாறிட்டானா? ரசூல்லா என்ன சொன்னாங்க? அவன் தஜ்ஜால் தனக்கு ஏற்படும் ஒரு கோபத்தின் போதே புறப்படுவான் என்று கூறியதை நீர் அறியவில்லையா? இப்னு சையாத் தஜ்ஜாலாக இருந்தால் என்னவாகும் என்று கேட்டார்கள். அதனால் வந்து அவன் கோபம் வரும்போது தான் வருவான். அவன் ஃபித்னா பண்ணுறதுக்கு வரமாட்டான். ஃபித்னா முடிஞ்சு அவனுக்கு ஃபித்னா உடைக்கும் போது தான் வருவான். இப்போ அன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 5617 ஹதீஸ். அப்போ தஜ்ஜால் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான். வரும்போது அவனுக்கு பவரே இருக்காது பெருசாக. ஆனால் என்ன, அவனை கொல்ல முடியாது. ஈசா நபியை தவிர வேற யாரும் அவனை கொல்ல முடியாது. எதிர்த்து சண்டை போடும்போது அந்த சண்டையில் மிகப்பெரிய இழப்பு முஸ்லீம்கள் தரப்புக்கும் இருக்கும். அந்த டைமில் உலகம் இதே மாதிரி அமைப்பில் இருக்குமா, அதே மாதிரி ஆட்சியாளர்கள் இருப்பாங்களா, இதே மாதிரி பவுண்டரிஸ் இருக்குமா, தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது நடக்கும்போது அல்லாஹ் என்ன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன பண்ணுவான், வழிகாட்டுவான். அதுதான் ரசூலா சொல்கிறாங்க, தஜ்ஜால் வரும்போது நான் இருந்தேன்னா நான் பார்த்துக்குவேன், இல்லைன்னா அல்லாஹ் பார்த்துக்குவோம், ரொம்ப அழட்டிக்காதீங்க. நீங்கள் குரானை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுங்கள், உங்களுடைய செயல்களை சரி பண்ணுங்கள், அதை மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் என்ன பயனளிக்கும் அப்படிங்கும்போது தற்சார்பு வாழ்வு கொஞ்சம் பயனளிக்கும். ஏன்னா நகரங்கள் வந்து என்ன முற்றிலும் என்னவா இருக்குது, வெளியூர்களை கிராமங்களை சார்ந்ததாக இருக்குது. அப்போ ஒரு 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 உலகப்போர் வருது அப்படின்னா முதல்ல எதை தூக்குவான்? பிரிட்ஜஸ். முதல்ல என்ன தூக்குவான்? பிரிட்ஜு. பள்ளிப்பாளையம் பிரிட்ஜு, வெண்டிப்பாளையம் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு உடச்சிட்டா முடிஞ்சு போச்சு கனெக்டிவிட்டிக்கு. இங்கேருந்து அங்கே ராணுவம் ஷிஃப்ட் ஆக முடியாது, அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆக முடியாது. இந்த பிரிட்ஜுகள் தான் முதல்ல காலியாகும், கனெக்டிவிட்டி கட் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபியூல் கிடைக்காது. பெட்ரோல் இருந்தால் தானே போய் லாரி எடுத்துகிட்டு ஒரு 2 அதெல்லாம் வர்றதுக்கு நடந்தான் வரணும், போகிறதுக்கு நடந்தான் போகணும். இப்படி தான் இருக்கும். அப்போது கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 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 விளைநிலம் சின்னதாக ஒரு நமக்கான உறவு நாமளே உற்பத்தி பண்ணுற ஒரு முருங்கை செடி, ஒரு தேங்காய் செடி, இப்போ இது மாதிரி வச்சா எல்லாம் நாடுனா அது பண்ணணும்னு வச்சிங்களேன். இந்தியா வந்து ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம். இந்த இடத்துல வந்து எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே விளையிற பூமி தான். இங்கே பாலைவனம் வந்து பெரிய லெவலில், இந்த மாதிரி சவுத் இந்தியா பகுதியிலலாம் பெருசாக கிடையாது. தண்ணி பஞ்சமும் பெருசாக இங்கே கிடையாது. அப்போ இந்த அளவில் தான் தஜ்ஜாலுடைய முழு ஃபித்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதோடைய இந்த எட்ஜில் இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, தஜ்ஜால் அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை வந்து அவன் வந்து விடுதலை வாங்கி தரேன்னு ஒரு வாக்குறுதி யூதர்களுக்கு கொடுத்துருக்கான். அதன்படி விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். அதை வந்து கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றுறது தஜ்ஜாலுடைய அஜெண்டா. அதன்படி தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜால் தான் பிரிட்டிஷுக்கு அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டு நீ இங்கேருந்து இடத்த காலி பண்ணி போனாங்க, அவங்க போனாங்க. இப்போ தஜ்ஜால் தான் அமெரிக்காவை சொல்கிறாங்க, நீ எதுவும் பண்ணக்கூடாது இஸ்ரேலை அப்படின்ட்டு. அதனால் இப்போ நீங்கள் அமெரிக்கா என்ன பண்ணுது, கையை பிசைஞ்சிட்டு இருக்கு. யூரோப்பு கையை பிசைஞ்சிட்டு இருக்கு. எவனும் பேச முடியல. இப்போ என்னங்கிறாங்க, இப்போ வந்து கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மியூனிச்சில், அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. யூரோப் சொல்லுது, நிறுத்துங்க, எங்கள் ஊரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மக்கள்லாம் மனித இனப்படுகொலை நடக்குது, மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்கன்ட்டு. கேட்க மாட்டேங்குது. அமெரிக்கா சொல்லியே கேட்க மாட்டேங்குது. பைடனுடைய ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். யாரு? நேத்தன்யாஹூ. பைடன் ஃபோன் பண்ணுறா அப்படி ஒரு வாரமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரஃபால தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு எகிப்தோட ஒப்பந்தம் இருக்கு. எகிப்து மிரட்டுது,
நீ இங்க தாக்குதல் நடத்தினா நான் உனக்கு தாக்குதல் நடத்துவேன், அந்த ஒப்பந்தத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன்ட்டு. அவன் என்ன சொல்றான், அடிங்கிறான். ஏன்னா அணு ஆயுதம்ல எதிர்த்துக்கிட்டேன், அடி. என்ன 4 பீரங்கி விடுவியா, அந்த அந்த மொக்கை இது விடுவியா, என்கிட்ட ஐரன் டோம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் என்ன சொல்றான், இஸ்லாமிய நாடுகள்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு நிறுத்தி, இல்லைன்னா இங்கே கிளர்ச்சி வெடிச்சிரும், எங்கள் மக்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறான். அவன் என்னங்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆபிரகாம் கார்டு தானே, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இரு, கேன்சல் பண்ணு, எல்லாம் இன்னும் தேவையில்லைங்கிறான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி இப்போ கடைசியாக ரம்ஜானுக்குள்ளே நிறுத்தியே தீரணும்னு சொல்லிட்டு போன திங்கக்கிழமை நிறுத்திடுவேன் பைடன் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, பேச்சுவார்த்தை பண்ண முடியல, ஃபோனே எடுக்கல, பைடன் அடிச்சு. அதுக்கப்புறம் டெலிகேஷன், அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேச்சுவார்த்தை இங்கன்ட்டு, எங்கே, எகிப்தில்.